Hello students, welcome to Account Simplified. இன்னைக்கு நம்ம 12th accountancyயோட third chapterல 21st sum என்ன பார்க்கலாம். Anand and Narayan are partners in a firm sharing profits and losses in the ratio 5:3. On 1st January 2018, their capitals were 50,000 and 30,000. The partnership deed specifies the following. A. Interest on capital 6% per annum. Interest on drawing charged Anand and Narayan 1,800. Net profit of the firm considering interest on capital and interest on drawings amounted to rupees 35,000. Give necessary journal entries and prepare profit and loss appropriation account as on 31st December 2018 assuming the capitals are fluctuating. கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஆனந்த் நாராயணன் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ 5:3. அதுக்கப்புறம் வந்து 1st January 2018 அன்றைக்கி ஆனந்தோட கேபிட்டல் வந்து 50,000, நாராயணனோட கேபிட்டல் வந்து 30,000 ருபீஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஃபோமுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1,800 கிடைக்கிது. நெட் ப்ராஃபிட் வந்து 35,000 ருபீஸ் இருக்குது. இப்போ இது எப்படி சம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்ட் ஆன் 31st December 2018 கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம். ஃபஸ்ட்டு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6%. அப்போது 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆனந்த் நாராயணன் 50,000 30,000. நம்ம ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் சைடில் எழுதுகிறோம், ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுறாங்க, ஃபர்முக்கு வந்து எக்ஸ்பென்ஸ், அதனால் டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ் அந்த ரூல் படி நம்ம டெபிட் சைடில் எழுதியிருக்கோம். பார்ட்னரோட கேபிட்டல்ஸ் எவ்வளோ 50,000 30,000. 50,000 × 6/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகும். 6 5s are 30. 2 0 பேலன்ஸ் இருக்குது, 2 0 எழுதிக்கோங்க, 3,000. நெக்ஸ்ட் நாராயணன் எவ்வளோ வச்சிருக்காரு, நாராயணனுக்கு வந்து 30,000க்கு 6%. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 6 3s are 18, 2 0, 1,800 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து 1,100 கொடுத்துருக்காங்களா. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து பார்ட்னர்ஸ் பே பண்ணுறாங்க, அதனால் ஃபோமுக்கு வந்தது இன்கம் அண்ட் கெயின், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின், அதுதான நாமினல் அக்கௌண்ட் உள்ள, அதனால் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோ 1,800 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 35,000 ருபீஸ். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 35,000 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்களா. 35,000 + 1,000 36,800 டோட்டலாக. ரெண்டு சைடும் டோட்டல் எழுதிக்கோங்க. 36,800ன்னு 36,800 36,800. இந்த 36,800லேருந்து 4,800 சப்ட்ராக்ட் பண்ணால் 32,000. அந்த 32,000 ருபீஸை என்ன ரேஷியோவில் பிரிக்க சொல்லியிருக்காங்க, 5:3 ரேஷியோவில் பிரிக்க சொல்லியிருக்காங்களா. 32,000 × 5/8. அதே மாதிரி 32,000 × 3/8 அதுதான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போது 32,000 × 5/8ன்னு போட்டால் 20,000 ருபீஸ் வரும். அதே மாதிரி 32,000 × 3/8 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 12,000 ருபீஸ் வரும். இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா 3,000 + 1,800 20,000 + 12,000 36,800 36,800ன்னு ரெண்டு சைடும் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதிலேருந்து நம்மளை ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுத சொல்கிறாங்க. ஜேர்னல் என்ட்ரி என்னென்னு பார்க்கலாம். நம்மளை கொஸ்டினில் ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருந்தாங்களா. ஃபஸ்ட் என்ட்ரி என்ன பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் நம்ம வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், ஏன் ஆனந்தையும் நாராயணன் அக்கௌண்ட் ரெண்டு பேரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோன்னா, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யார் பே பண்ணுறாங்க, ஃபோம் பே பண்ணுறாங்க, ஃபோமுக்கு எக்ஸ்பென்ஸ் தானே, அதனால டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம டெபிட் சைடு எழுதுகிறோம். ஏன் ஆனந்தையும் நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணுறோன்னா, பார்ட்னர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அவங்களுக்கு இன்கம் ரிசீவ்டு, கிரெடிட்டல் இன்கம் அண்ட் கெயின். இங்கே ஆனந்தும் நாராயணன் தானே ரிசீவ் பண்ணுறாங்க, அதனால் டூ ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டூ நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிட்டு அந்த 3,000 1,800 அதோட கிராஸ் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டாக 4,800 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நரேஷன், அதுக்கு நம்ம என்ன எழுதுவோம், பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பெய்டு. இப்போ வந்து நான் சும்மா ஒரு என்ட்ரி சொல்கிறேன். இப்போ சேலரி பெய்ட்னா நம்ம என்ன என்ட்ரி எழுதுவோம், சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு ஜேர்னல் எழுதுவோம். அதே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சேலரி அக்கௌண்ட் எழுதுவோமா, அதே மாதிரி தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபஸ்ட் என்ட்ரிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் பே பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரி வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். என்ன அமௌண்ட் இருக்குது, 4,800 அது எழுதிக்கோங்க. பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரி என்னென்னா, ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். இங்கே ஏன் நம்ம ஆனந்தையும் நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோன்னா, பார்ட்னர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, அப்போ பார்ட்னர்ஸ்க்கு அது எக்ஸ்பென்ஸ் தானே, டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ், அதனால தான் நம்ம பார்ட்னர்ஸை இங்கே டெபிட் பண்ணியிருக்கோம். ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட். 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா, ஃபோமுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்
பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ண கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. அப்போ ஃபோம்க்கு அது இன்கம் அண்ட் கெயின் தானே. அதனால் டு கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். எப்படி ஃபோம்க்கு அது கேஷ் வருது? டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கிற வழியில் கேஷ் வருது. அதனால் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டு. பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜ்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் மேலே சொன்ன என்ட்ரிக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்கு சொன்ன லாஜிக் தான் அதே என்ட்ரி இங்கே வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 1800 எழுதிக்கோங்க. அதுக்கு நரேஷன் என்ன? பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த சம்மில் ப்ராஃபிட் வந்துருந்ததா, அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட், நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, ஃபேமில் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஃபேம் வந்து யாருக்கு பே பண்ணுறாங்க? பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணுறாங்களா? அப்போ வந்து பார்ட்னர்ஸ்க்கு இன்கம் அண்ட் கெயின். அதனால் நம்ம பார்ட்னர்ஸை கிரெடிட் பண்ணுறோம். டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட், டு நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருந்தது? 20,000, 12,000. அதோட டோட்டல் வந்து 32,000. அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எழுதிக்கோங்க. நரேஷன் என்ன? பீயிங் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ். சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.